ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். இது நல்லா உதுத்தி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உதுத்துனதுக்கப்புறம் சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு அதில் உதுத்தி வச்ச ஸ்வீட் கார்ன் உள்ள சேர்த்துக்குங்க. இது 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கங்க. இது நல்லா வேகட்டு. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா வடித்து வச்சுருங்க. இதில் 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் நெய் உப்பு சேர்த்திக்கங்க. இப்போ எதுக்கு உப்பு சேர்த்திருக்கேன்னா இது மாவுக்கு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் இதில் இருக்கிற தண்ணியாக போது எக்ஸ்ட்ரா தண்ணி தொளிக்க தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வடச்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஸ்வீட் கார்ன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. ஒரு பவுலில் நம்ம பொரிச்சு வச்சு ஸ்வீட் கார்ன் போட்டுக்குங்க. அதில் பாதி வெங்காயம் நல்லா பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா சாட் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.